இன்று நாம் காண இருக்கும் 2 புனிதர்களின் வரலாறும் சுவாரஸ்யமானது. ஒருவர் திருத்தந்தையாக இருந்தவர், மற்றொருவர் அவருக்கு எதிராக திருத்தந்தையாக பணியாற்றியவர். இருவருமே ஒரே சமயத்தில் தங்களுடைய பொறுப்புகளை விட்டு விலகியவர்கள். ஒரே சமயத்தில் மறைசாட்சியாய் படுகொலை செய்யப்பட்டவர்கள். ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர்கள் திருத்தந்தை புனித போன்சியான் மற்றும் புனித இப்போலித்துஸ். மறைசாட்சிகளாய் கொல்லப்பட்ட இவர்களுடைய விழா ஆகஸ்ட் 13 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ வழியாக நாம் இவர்களுடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம். யார் இந்த புனித இப்போலித்துஸ்? ரோமையில் வாழ்ந்த குரு இப்போலித்துஸ். இவர் எப்பொழுதும் சட்ட திட்டங்களில் உறுதியான மனநிலை உடையவர். இரேனியுஸின் சீடரான இப்போலித்துஸ் கற்றறிந்த ஞானியாகவும் தேர்ந்து தெளியும் பக்குவம் உடையவராகவும் விளங்கினார். யார் இந்த புனித போன்சியான்? போன்சியான் கிபி 230ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி திரு அவையின் 18வது திருத்தந்தையாக தேர்வு பெற்றார். அவருடைய இளமை காலம் குறித்த முழு தகவல்கள் இல்லை. திருத்தந்தை புனித போன்சியான். புனித போன்சியான் தம்முடைய ஆட்சி காலத்தில் கூட்டிய ஆயர் மன்றம் ஒன்றில் அலெக்சாந்திரியாவைச் சார்ந்த மறை வல்லுநர் ஆரிஜனை திரு அவையிலிருந்து புறம்பாக்கினார். திருத்தந்தை போன்சியானின் திருப்பீட ஆட்சி நடைபெற்ற போதுதான் பேரரசர் மேக்சிமின் மறைக்கழகத்தை ஆரம்பித்தார். 3 ஆண்டுகள் இம்மறைக்கழகம் நடந்தது. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறைமக்கள் என எந்த வேறுபாடுமின்றி அனைவரும் கொலை செய்யப்பட்ட காலம் அது. இவருடைய காலத்தில் போட்டி திருத்தந்தையாக இருந்தவர்தான் புனித இப்போலித்துஸ். போட்டி திருத்தந்தை புனித இப்போலித்துஸ். இப்போலித்துஸ் வாழ்ந்த காலத்தில் புனித செப்பரினஸ் திருத்தந்தையாக இருந்தார். அந்த காலச்சூழலில் பல்வேறு தப்பறைகள் திரு அவையை அசைத்து பார்த்து கொண்டிருந்தது. உதாரணமாக மும்மை பிரதிபலிப்புகள் என்ற தப்பறை நிலவியது. இதனை பின்பற்றியவர்கள் தந்தை, மகன், தூய ஆவி எனும் மூவரும் மாதிரி மட்டுமே என பறைசாற்றினார்கள். இன்னொரு புறம் மகனுடைய கீழ்நிலை கோட்பாடு பரவி வந்தது. தந்தை, மகன் இருவரும் இயல்பிலேயே சமநிலை கொண்டவர்கள் அல்ல, மகனும் தூய ஆவியும் இறைவனிடமிருந்து வந்தவர்களே என அவர்கள் போதித்தார்கள். இது அடுத்த கட்ட நகர்வுக்கு இட்டுச் சென்றது. அதன்படி தந்தையும் மகனும் சமநிலையில் இல்லாதிருப்பதால் தந்தையே மகனுக்காக சிலுவையில் துன்புற்று இறந்தார் என்றார்கள். மற்றொரு பிரிவினர் மூவொரு இறைவனை மறுத்தார்கள். இப்படி தப்பறைகள் வேகமாக பரவி வரும் நிலையில் திருத்தந்தை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறாரே என ஆதங்கப்பட்ட இப்போலித்துஸ் தன்னையே திருத்தந்தையாக அறிவித்துக் கொண்டார். போட்டி திருத்தந்தையாக செயல்பட ஆரம்பித்தார். இப்படி எதிர் திருத்தந்தை என்ற முடிவை புனித இப்போலித்துஸ் எடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் திருத்தந்தை புனித செப்பரினஸை வழிநடத்திய அவருக்கு பிறகு திருத்தந்தையாக வந்த புனித கலிஸ்துஸ். புனித கலிஸ்துஸ் 2 முறை அல்லது 3 முறை திருமணம் செய்தவர்களையும் குருத்துவ நிலை பெற அனுமதித்தார். அடிமைகளுக்கும் சுதந்திர மக்களுக்கும் இடையே நிகழும் திருமணம் செல்லுபடியாகும் என அறிவித்தார். விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மனம் திரும்பி பாவ பரிகாரம் செய்தபின் அவர்களை திரு அவையில் சேர்த்து கொண்டார். இப்படி புனித கலிஸ்துஸ் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டார். ஆனால் இப்போலித்துஸோ கடுமையான ஒழுக்க நெறியை போதித்தவர். இந்த கருத்து வேறுபாடு காரணமாகவே புனித இப்போலித்துஸை ஆதரித்தவர்கள் அவரை எதிர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். புனித இப்போலித்துஸ் திருத்தந்தை முதலாம் கலிஸ்துஸ், முதலாம் அர்பன் மற்றும் திருத்தந்தை போன்சியானுடைய காலம் வரை எதிர் திருத்தந்தையாக செயல்பட்டார். பதவியிலிருந்து விலகுதல். பேரரசர் மேக்சிமின் மறைக்கழகம் நடைபெற ஆரம்பித்த பிறகு திருத்தந்தை போன்சியான் மற்றும் இப்போலித்துஸ் ஆகிய இருவருமே சார்தானியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சிறையில் இருந்த பொழுது திருத்தந்தை போன்சியானோடு உரையாடிய இப்போலித்துஸ் தம்முடைய தவறுகளுக்கு மனம் வருந்தினார். போட்டி திருத்தந்தை நிலையை கிபி 235ஆம் ஆண்டு செப்டம்பர் 29 அன்று உதறினார். அதே நாளில் திருத்தந்தை போன்சியானும் வரலாற்றில் முதன்முறையாக பதவியில் இருக்கும் பொழுதே திருத்தந்தை பொறுப்பை உதறினார். இறப்பிற்கு முன்பே திருத்தந்தை பொறுப்பிலிருந்து விலகிய முதல் திருத்தந்தை போன்சியானே. மறைசாட்சிகளாக புனித போன்சியானும் இப்போலித்துஸும் சார்தினியாவில் உள்ள உலோகச் சுரங்கங்களில் கட்டாய வேலை செய்ய பணிக்கப்பட்டார்கள். அங்கு கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். கிபி 236ஆம் ஆண்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள். இவருடைய உடல்கள் ரோமைக்கு ஆகஸ்ட் 13 அன்று கொண்டு வரப்பட்டது. புனித போன்சியானுடைய விழா நவம்பர் 19ஆக இருந்தது. பிறகு போன்சியானுக்கும் இப்போலித்துஸுக்கும் ஒரே நாளில் விழா கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 13 அன்று கலிஸ்துஸ் சுரங்கக் கலரில் அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டதால் அன்றைய நாளில் அவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டது.